மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து ஃபோனை தேடிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரகுக்கிட்ட இன்னுமே இன்ஃபார்ம் பண்ணல. நான் சாவியை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னால் மட்டும்தான் சாவியை எப்படி ரகுக்கிட்ட போக முடியும். சாவியை ரகு எடுத்து எப்படி லாக்கரில் ஓப்பன் பண்ணி ஃபைல்ஸை எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த எல்லாமே ரகு தான் சொல்ல முடியும். ரேணுகாவால் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. ஸோ அவங்களா யாராவது உள்ளே வந்தால் தான் உண்டு சாவியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அதுக்கு வந்து இன்னுமே வந்து சாவி என்கிட்ட இருக்குது, நான் சாவியை எடுத்துட்டேன் அப்படின்ற விஷயத்த வந்து ரேணுகா வந்து இன்னுமே வந்து ரகுக்கிட்ட சொல்லலை. ஸோ அதனால் ஃபோனை தேடிட்டுருக்காங்க. அங்கே வந்து ரூமில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து ரேணுகாவோட ரூமில் போயிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. எதனால் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை அது எதிர்ச்சியாக நடந்த விஷயமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல தெரியல. ஒரு வேளை மல்லி கொடுத்த பிளானாக கூட இருக்கலாம். இப்போ வந்து வெண்பா வந்து அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்க வச்சுட்டு இருந்த பொம்மையெல்லாம் வந்து கடல் கீழே விழுது. அப்போ வந்து பொம்மை எடுக்கிற இதில் வந்து அங்கேருந்த மொபைலை வந்து எடுத்துடுறாங்க. ஏன்னா வந்து முன்ன டைம் பேசிகிட்டு இருக்கும்போது மல்லி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட்டில் கீழே தான் தள்ளி விட்டாங்க. அங்கேயே தான் ஃபோன் இருந்துச்சு. வெண்பா வந்து அதை எடுத்துகிட்டு ரேணுகாவுக்கே தெரியாமல் வந்து ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்து மல்லிக்கிட்ட தேடிட்டு இருக்காங்க. மல்லி அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மல்லி முக்கியமான சமயத்தில் தான் வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. இப்போ வந்து வெண்பா என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோனை திரும்ப எடுத்துகிட்டு போய் வச்சுட்டா என்ன பண்ணுறது? அது ஏதோ அது டவுட்டில் எடுத்துகிட்டு வந்துருச்சோ, இல்லை எதிர்ச்சியாக இங்கே என்ன ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியல. இப்போ எடுத்துகிட்டு வந்த ஃபோனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாக்கு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. இந்த மல்லி வேறு இல்லை. மல்லி இருந்திருந்தால் அப்பயே மாட்டியிருப்பாங்க ரேணுகா இருந்துட்டு. இவங்க எப்பயுமே வந்து யாராவது ஒன்று சொல்லணும், இல்லை ரேணுகா மாட்டிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்ற போது தான் மல்லி எங்கேயாச்சும் போய்ட்டுருவாங்க. வீட்டை விட்டு வெளியே போயிட்டுருப்பாங்க. இப்படி வெண்பா வந்து மல்லியை தேடிட்டுருக்காங்க. இங்கே இப்படி சப்போஸ் இந்த ஃபோனில் வந்து தப்பிச்சாலுமே மனோகர் வந்து ஒரு பிளானை வச்சுருக்காங்க கைவசமாக. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்ணில் வந்து கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரூமில். எப்படியும் நீ இன்றைக்கி மாட்டிடுவ, வீட்டில் யாரும் இல்லாமல் இருக்க, இன்றைக்கி நீ கொத்தா மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு மனோகரே பெருமையாக சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. மனோகர் பிளான் போடுறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் பண்ணுறாரு. ஆனால் என்ன லாஸ்ட்டில் அடி வாங்குறது மனோகராக தான் இருக்குது. இந்த ரேணுகா வந்து தப்பிச்சிட்றாங்க எப்பயும் போல். இப்போ இதில் வந்து மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லினா கூட அதை நம்பக்கூடிய இடத்துல விஜய் வந்து இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வந்துட்டுருக்கா. அதனால் வந்து இதெல்லாம் பண்ணுறது சாதாரண விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். மல்லிக்கு வந்து நிஜமாகவே நிறைய டவுட் வந்துருச்சு. கன்ஃபார்மும் தெரியுது இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணெதிர்க்கு இப்படி நடிக்கிறாங்களே, எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்ற வந்து இது வந்து நிறையவே இருக்குது அவங்களுக்கு. ஆனாலும் ஏன் சொல்லாமல் ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெறும் வாயால் சொன்னால் விஜய் நம்ப போகிறது கிடையாது. விஜய் மட்டும் கிடையாதுங்க, கதிரேசனும் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்திருக்கிற டவுட் வந்து இவ மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் நமக்கு என்ன தெரியும்னா, இவர் ரேணுகாவே கிடையாது அப்படின்ற விஷயந்தான். இந்த ஒரு ரேணுகாவே இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் கதிரேசன் நம்புவாருன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் வந்து அவருக்காக நம்பிக்கை வந்து அவர் ஸ்ட்ராங்காக நம்புகிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து மல்லி ரெடி பண்ணி தான் சொல்லணும். இல்லைனா வந்து அப்படி இல்லைன்னா ரேணுகாவே வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் உண்டு. இதெல்லாம் எப்போ சொல்லும், எப்போ நடக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க மொத்த பணத்தையும் அடிச்சுட்டு வெளியே போகும்போது தான் தெரிய போகுது இவன் வந்து பணத்தை அடிக்கிறது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் வந்து ரேணுகாவோட கேரக்டர் வந்து வெளியே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து வெண்பா வந்து யார் போட்ட பிளானுமே வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஆனால் வந்து வெண்பா வந்து எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க தெரியுமா? ரொம்பவே நல்லா இருக்காது. சின்ன பொண்ணாக இருந்துட்டு இவ்வளோ தெளிவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியாச்சும் இதுலையாச்சும் வந்து ரேணுகா வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.